வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி சொன்னோம்ல, அது பேர் என்ன, அந்த பொண்ணு சௌந்தர்யாவை வந்து எல்லோரும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு சொல்லி அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அது முன்னாடி எல்லாரையும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்து டேரெக்டாக அவங்கள என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் நிறையா விதமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அதை ஏற்றுக்கிற முடியாமல் இப்போ பசங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறேங்கிற பேரில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக அது அப்படி தான் ஆட்டிடியூட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வீக் எண்டாச்சுல்ல. ஸோ நம்ம டாஸ்க் கொடுக்க சொன்னால் எல்லாத்தையும் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கு. முன்னாடி நிற்க வச்சு விஷாலை சொல்லுது, நீ யார் முன்னாடியும் பேச மாட்டியா, நீ எதுக்கு இருக்க, பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு. அது வேணால் உண்மை தான். அடுத்து வந்து நம்ம ராயன்லாம் நல்லா தாங்க விளாண்டான். அவனை போய் நீ என்ன எல்லோரும் பின்னாடியுமே சுற்றிக்கிட்டு தர்ற, உனக்குன்னு யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ராயனை பார்த்து. ராயன்லாம் இந்த வாரம் கேமில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு யாராவது சொல்லியிருக்கணும். ஓரளவுது யாருமே சொல்லவே இல்லை. ராணாவை சொன்னதுக்கு போல் ராயனை சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக சூப்பராக விளாண்டா. நிறைய அந்த டைமிங் கூட கரெக்டாக கணிச்சு 2 டைமிங் சூப்பராக சொல்லியிருந்தாப்புல. ஸோ ராயனை சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அடுத்து வந்து தீபக்காவை சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன மேனஸ் வருமோ அந்த மேனஸில் நீங்கள் விளாடுங்க, எங்களுக்கு என்ன மேனஸ் வருமோ அந்த மேனஸில் நாங்கள் விளாட்றோம் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க. இது என்னுடைய டாஸ்க், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் கேட்கணும். ஸோ இனிமேலாம் வந்து உங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, அந்த டாஸ்க் பண்ணுங்கள் இந்த டாஸ்க் பண்ணுங்கள் அப்படின்னு, நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. அது உட்காந்துருக்கு. பக்கத்தில் ஒருத்தவங்க விசிறி வீசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க துணைக்கு. ஸோ பயங்கர ஆட்டிடியூடாக இருக்குது. அது என்ன இதுக்கு அப்படி சொன்னாங்க, என்ன டாஸ்க்குக்காக அந்த மாதிரி அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணுது அப்படின்னு தெரியல. ஸோ டாஸ்க்குனால் ஒரு டாஸ்க்காக கொடுக்கணும். இது வந்து டாஸ்க் மாதிரியே தெரியல ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தா ஏதோ வெஞ்சன்ஸ் இது பண்ணுற மாதிரி. நம்ம ஜாக்லின் வந்து பண்ணாங்கள்ல மோரல் டீச்சர் அந்த இதில், ஸோ அதோட செகண்டாக இருக்குது. 2.0 மாதிரி இருக்குது பார்க்க. மோரல் டீச்சர் 2.0 மாதிரி இருக்குது. ஸோ அதோட இது பயங்கரமாக இருக்குது. முன்னாடி உட்காந்துக்கிட்டு காலை போட்டுக்கிட்டு காலத்து மேலே தூக்கி போட்டுட்டு உட்காந்து அவங்கள நிற்க வச்சுட்டு ஸோ ஒரு குற்றவாளியை கேள்வி கேட்குறது மாதிரி அந்த ப்ரோமோவில் வருது. ஸோ சௌந்தர்யா ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. போன வாரம்லாம் அமைதியாக இருந்தாங்க விஜய் சேதுபதி வச்சு செஞ்சதில். ஸோ இந்த வாரம் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கோபம் இன்னும் இருக்குது அவங்களுக்கு. அவங்களால அந்த நெகட்டிவிட்டி ஏற்றுக்கிற முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ராயன் பாவாங்க, ரொம்ப ராயனே இப்படி சொன்னாங்கன்னா அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி பாருங்க. முத்துக்குமரன் வேலை அந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் இருந்தால் அப்படின்னா பயங்கரமாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலையில் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டிலே சொல்லியிருந்தாங்க, எல்லாருடைய கேமையும் எடுத்து தனியாக விளாண்டுக்கிட்டு இருக்கார் முத்துக்குமரன் அப்படின்னு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எபிசோட்.